இடஒதுக்கீட்டில் மக்களுக்கு துரோகம் செய்யும் திமுக கொடுங்கோல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் ராணிப்பேட்டை மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டங்களின் ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், மக்களின் உரிமைகளுக்காக வேண்டி வரும் ஜூலை 25ஆம் தேதி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பிறந்தநாள் அன்று 100 நாள் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். இந்த நடைபயணத்தின் போது கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை, சமூக நீதி உரிமை, மகளிர் உரிமை, சுகாதாரம் உள்ளிட்ட 10 உரிமைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி வாசல்களில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் அதிக அளவு விற்பனை செய்யப்படுவதாகவும், இதனை தடுக்க திமுக அரசும் காவல்துறையும் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக மக்களுக்கு எதிராக கொடுங்கோல் ஆட்சி செய்கிறது எனவும், இடஒதுக்கீட்டில் துரோகம் செய்யும் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். குரோமியம் கழிவுகளால் ராணிப்பேட்டை மாவட்ட மக்களுக்கு 100%க்கும் கேன்சர் நோய் வர வாய்ப்புள்ளது எனவும், பல ஆண்டுகளாக குரோமியம் கழிவுகளை அகற்ற கோரி போராட்டங்கள் நடத்தப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை எனவும், வழக்கறிஞர் சக்கரவர்த்தி சமூக விரோதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமே இதற்கு உதாரணம் எனவும் கூறிய அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் பரவி வரும் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பாமக மாநில பொருளாளர் திலகபாமா, பாமக மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அரங்கவேலு, NT சண்முகம், பாமக மாநில துணைத் தலைவர் இளவழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட பாமக நிர்வாகி வழக்கறிஞர் சக்கரவர்த்திக்கு கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. எதிர்பார்த்தாலும் கொள்ளடிச்சிருக்கின்ற திமுக ஆட்சியாக இருக்கின்ற காலம் வந்துவிட்டது. நம்ம ஒன்று ஒன்றா நம்ம முன்னேறுவோம், ஒற்றுமையாக நம்ம செயல்படுவோம்.